வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குறது அயனியில் வந்து பட்டிங் அயனி. இப்போ வந்து பார்த்துருங்க, இந்த பழம், இந்த அயனி பழம் பொதுவாக பார்க்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் உடைக்க முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். பட் வந்து பழுத்துட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்ன இருக்குது பார்த்தீங்களா, இப்படி சாஃப்டாயிரும். இது பொதுவாக கிடைக்காது, இதெல்லாம் வெளியிடங்களில் கிடைக்காது. இது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய கிடைக்கும். என்ன இருக்குங்களா, சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது காய்க்கிறது, அதாவது பட்டிங் அயனியை பொறுத்தளவு நமக்கு தரையிலேருந்தே பறிக்கலாம். சீடில் முளைச்சி போகிறது வந்து நீங்கள் பறிக்கவே முடியாது. அந்த பழம் நீங்கள் சாப்பிட கூட முடியாது, ஏன்னா அது 60 அடி 70 அடி அப்படி போயிடும். ஸோ அது வந்து நீங்கள் சாப்பிடவே முடியாது. பார்த்தீங்களா, அந்த அயனி மரம் வந்து கொடை மாதிரியே வளரும். காய்களை பார்த்தீங்களா, கொத்து கொத்தா இப்படி தான் காய்க்கும். காய்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பழம் குறைஞ்சது சீசன் டைப்லேயே 60 ரூபாய்க்கு மேலே போகிறது. எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அந்த அளவுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி இது பட்டிங் அயனி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வளரும், ஈஸியாக நம்ம காய் பறித்து சாப்பிடலாம். சீடு அயனி வந்து ஒன்லி டிம்பர் யூஸுக்கு தான் ஆகுமே தவிர, பழமும் சேம் இப்படி தான் இருக்கும். பட் வந்து பழம் பறிக்க முடியாது, கீழே விழும்போதே சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பட்டிங் பிளான்ட்டு சீடிங் பிளான்ட் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள 3 வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.